வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பூரணங்குப்பம் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் 1ஆம் ஆண்டு தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி 2026 பூரணங்குப்பம் அங்காளம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பம் சுற்றி தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் தலைவர் பத்மஸ்ரீ விருதாளர் பழனிவேல் அனைவரையும் வரவேற்க மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழக செயலாளர் டாக்டர் ஸ்ரீனிவாசன், பெரியாண்டவர் கிராமிய கலைக்குழு தலைவர் கலைமாமணி வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரியங்குப்பம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களியபெருமாள், இந்திய கல்ச்சர் பிரான்ஸ் அசோசியேஷன் தலைவர் அய்யூப், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜெய்பூம்பா அமைப்பின் தலைவர் டென்டுமோன், புலிகா பரம்பல், பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் முருகு பத்மநாபன், பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்களின் கூட்டமைப்பு துணைத் தலைவர் பிரபுராம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிலம்பு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிலம்ப கலைஞர்கள், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் பூரணங்குப்பத்தில் முதன்முறையாக தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் சிலம்பம் பயிற்சி பெற்ற திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கலை சங்கமம் ஒருங்கிணைப்பில் 80வது சுதந்திர தின வரவேற்பு விழா காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கினர். நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி, முனைவர் முத்து, லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன்,
தொண்டரணை தலைவர் மதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி, முனைவர் முத்து தமிழுக்கும் புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கும் ஆற்றிய சேவையை பாராட்டி அவரது தபால் தலை வெளியிடப்பட்டது. தாய்மார்கள், தந்தைமார்கள், என் ரத்த பந்தங்கள், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு கலைமாமணி முனைவர் வி முத்து ஐயா அவர்களுக்கு விழா சிறப்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஸ்டாம்ப் விஷயம் பண்ணுறேன்னு சொல்லி, அது போக என்னை மெயினாக ஈர்த்தது காரணம் வந்து தமிழுக்காக நான் எப்பயோ ஒரு தமிழ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்லி ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்கோம். அந்த ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட வேலையே என்னன்னா, நம்ம விட்டு போன நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ப்ரிசர்வ் பண்றது, அது எல்லாமே நாங்க எடுத்து, ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ நான்லாம் பார்த்தோம்னா இங்கிலீஷ் கான்வென்ட் இங்கே ஊட்டி, டெல்லி இந்த மாதிரி படிச்சதுல செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஒரு 7வது வரைக்கும் தான் நான் தமிழ் படிக்க பிடிச்சது. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி மொழிகள் மாற்றதுக்கப்புறம் நம்மளுக்கே அந்த கனெக்ஷன் விட்டு போச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கே விடும் போது இப்போ அடுத்த தலைமுறைகள் நம்மளுக்கு வர அடுத்த தலைமுறைகள்லாம் இதை மறந்துடக்கூடாதுன்னு நோக்கத்தில் இதை ஆரம்பித்தோம். இது ஆரம்பிச்சதுல நாங்கள் வருஷம் ஒரு தமிழ் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்துவோம். அது மூலிமா நிறைய கொரியன் அம்பாசிடர் ஒரு ஃபங்க்ஷன் வந்திருந்தாரு. அங்கே வந்து அவர் ஒரு ஆர்ட் ஒர்க் கிஃப்ட் பண்ணி போனார். போகும்போது இந்த மாதிரி தமிழ் இளவரசி வந்து கொரியால வந்து அவங்க ராணியா வந்து ஆட்சி செஞ்சு நம்ம மொழியும் தமிழ் மொழியும் கொரியன் மொழியில தமிழ் மொழி நிறைய வார்த்தைகள் அம்மா அப்பால முதற்கொண்டு ஏகப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்கும். அது வந்து அவர் தான் வந்து கிஃப்ட் பண்ணி போனாரு. அது போக நிறைய ஆன்டிக் நம்ம கிட்ட இருந்த நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து சேமிச்சு கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, திரு ஒரிசா பாலு ஐயா அவர்களை சந்திச்சு, அவர் இப்ப காலமாயிட்டாரு. அவர் கூட சேர்ந்து நாங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் எதெல்லாம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரெக்கார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மழைக்காலங்களில் தேங்கும் மழைநீரை முறையாக சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் புதிய நீர் மேலாண்மை திட்டத்திற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை காலங்களில் அதிக அளவில் தேங்கும் மழைநீரை நிலத்திற்குள் உறிஞ்ச செய்யும் வகையில் ஜெர்மன் தொழில்நுட்ப அடிப்படையிலான வாட்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் எக்கோ பிளாக் முறையை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நகரங்களில் இதுபோன்ற நீர் மேலாண்மை முறைகள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் இதனை செயல்படுத்தும் நோக்கில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. இதன்படி நீர் உறிஞ்சி பூங்கா, நீர் உறிஞ்சி சாலை போன்ற திட்டங்களை அமைத்து மழைநீரை வீணாக்காமல் நிலத்திற்குள் செலுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிப்பது குறித்து அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர். காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அழைப்பின் பேரில் இந்த ஆய்வு நடைபெற்றது. திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மழை காலங்களில் ஏற்படும் தண்ணீர் தேக்கத்தை குறைப்பதுடன் மழைநீரை சேமித்து எதிர்காலத்தில் பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சி, முத்தூட் அன்பின் நிழல் மற்றும் ஜோதி ஐக்கியர் ஆகியவை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு இரத்த பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பிசியோதெரபி மற்றும் பொது மருத்துவ ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இம்முகாமில் காமராஜர் நகர் தொகுதி மக்கள் மட்டுமின்றி புதுச்சேரியின் பிற தொகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு
மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு பயனடைந்தனர். மேலும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் சிறப்பு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மருத்துவ முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை பெற்று பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜர் நகர் குறைத்திருக்கும் குழுவை சேர்ந்த சாஷிதா, மேலும் வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுவை வந்த மத்திய உள்துறை அமைச்சருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் எம்எல்ஏ கர்நாடக மாநிலம் ஹம்பியில் உள்ள புகழ்பெற்ற ஒற்றைக்கல் லட்சுமி நரசிம்மர் சிலையின் ஓவியத்தை பரிசாக வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாட்கள் அரசு பயணமாக புதுவைக்கு வருகை தந்தார். அப்பொழுது அவர் புதுவை காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்குதல், தேசிய கொடி அணிவகுப்பு பேரணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றார். தொடர்ந்து நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு நேற்று மாலை டெல்லி புறப்பட்டு சென்றார். இதனிடையே புதுவை வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்பொழுது அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு விஜயநகர கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையின் பெருமையை எடுத்துக்காட்டும் வரலாற்று சின்னமான விளங்கும் கர்நாடக மாநிலம் ஹம்பியில் அமைந்துள்ள ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் சிலையின் ஓவியத்தை வழங்கினார். இந்த ஓவியத்தை ஆரவிளை சார்ந்த ஓவியர் ரமேஷ் சேதுராமன் வரைந்தது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை மனுநீதி நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் நெல்லிக்குப்பம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சுதந்திர தின தன்று உண்ணாவிரத அறை போராட்டம் மற்றும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடத்துவதற்காக மனு கொடுக்கப்பட்டது. அந்த மனுவில் நெல்லிக்குப்பம் திருவள்ளுவர் நகர் 24வது வார்டில் பொது கழிப்பறை கடந்த 4 ஆண்டு காலமாக செயல்படாமல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. சுற்றியுள்ள பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாலை ஓரங்களிலும் அசுத்தம் செய்வதால் சுகாதார சீர்கேடு மற்றும் நோய் பரவும் அபாயம் ஏற்படுகின்றது. இது சம்பந்தமாக பலமுறை நகரமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் நகராட்சி நிர்வாகத்திடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், எனவே வருகின்ற சுதந்திர தினத்தன்று சனிக்கிழமை உண்ணாநிலை அறப்போராட்டம் மற்றும் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற அனுமதி வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுவதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட வடிகால் வாய்க்கால்களை அகற்றி புதிய வடிகால் வாய்க்காலை அமைத்துக் கொடுக்கவும், தினமும் தூய்மை பணியாளர்களை மற்ற பகுதிகளுக்கு அனுப்புவது போல் 24வது வார்டுக்கும் தினமும் தூய்மை பணியாளர்களை அனுப்ப வேண்டும் எனவும், நமக்கு நாம திட்டத்தின் மூலம் திருவள்ளுவர் நகரில் நடக்கும் வாய்க்கால் வேலையை முழுமைப்படுத்தவும் நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். இது சம்பந்தமாக நெல்லிக்குப்பம் திருவள்ளுவர் நகரை சேர்ந்த இந்திரா என்பவர் பேட்டியளித்துள்ளார். திராட்சை போன்ற தோற்றத்துடன் காணப்படும் இந்த வித்தியாசமான பழம் கடற்கரை சூழலுடன் இயல்பாக இணைந்து வளரக்கூடிய ஒரு தாவரமாகும். ஆங்கிலத்தில் சி கிரேப் என அழைக்கப்படும் இதன் தாவரவியல் பெயர் கோகலோபா யுவிஃபெரா ஆகும். புதுச்சேரி கடற்கரை முழுவதும் ஆங்காங்கே இந்த தாவரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்தாலும் இது உண்ணக்கூடிய ஒரு வகை திராட்சை என்பது புதுச்சேரியில் உள்ள சுமார் 50% மக்களுக்கு கூட தெரியவில்லை என கூறப்படுகிறது. கடல் திராட்சை பொதுவாக கடலோர பகுதிகளில் குறிப்பாக வீசும் உப்பு காற்று மற்றும் மூவர் மண்ணையும் தாங்கி மிக கடினமான சூழலிலும் செழித்து வளரக்கூடிய அபாரத்தன்மை கொண்டது. கடற்கரை அரிப்பை கட்டுப்படுத்துவதிலும் கடலோர சூழலியல் சமநிலையை பாதுகாப்பதிலும் இத்தாவரங்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் கடல் திராட்சை தாவரங்கள் அதிக அளவில் தானாகவே வளர்ந்து வருகின்றன. இவற்றை சீராக பாதுகாத்து முறையாக பராமரித்தால் கடலோர பகுதி பசுமையாவதோடு புதுச்சேரியின் அழகும் மேலும் கூடும். நமக்கு அருகிலேயே இயற்கையாக வளர்ந்து வரும் இந்த கடல் திராட்சை பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்பட வேண்டும் என்றும், கடற்கரை சூழலோடு பிணைத்துள்ள இது போன்ற இயற்கை செல்வங்களை பாதுகாப்பது அனைவரின் கடமை என்றும் இயற்கை ஆர்வலர்கள் ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றனர். மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவை சேர்ந்த கட்டிட தொழிலாளி பிரகாஷ் ஜனா கடந்த 4ஆம் தேதி இரவு கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே தனது நண்பர்களான ரோஹித் சிங், சயன் தாஸ் குப்தா ஆகியோர் தங்கியிருந்த அறைக்கு சென்றார்.
அங்கு மூவரும் மது அருந்திவிட்டு மாடியில் தூங்கியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது பிரகாஷ் ஜனா ரோஹித் சிங்கின் செல்போன் மற்றும் ரூபாய் 1900 பணத்தை எடுத்ததாகவும், இதனால் ஆத்திரமடைந்த ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் ஆகியோர் அவரை தாக்கி சுவற்றில் தலையை மோத செய்தனர். பின்னர் இருவரும் வழக்கம் போல் கட்டிட வேலைக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து ரயிலில் ஆந்திராவுக்கு தப்பி சென்றனர். இதற்கிடையில் அறையில் பிரகாஷ் ஜனா இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டபம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். அதன்படி விஜயவாடாவில் பதுங்கியிருந்த ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து கோட்டகுப்பம் அழைத்து வந்தனர். பின்னர் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இருவரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி நெல்லைத்தோப்பில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருபுவனை எம்எல்ஏ சாய் சரவணகுமார், மணவள்ளி எம்எல்ஏ ராமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சாய் சரவணகுமார், புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் கிடைத்ததை வரவேற்றார். அமித்ஷா பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெறாதது வேதனை அளிப்பதாகவும், புதுச்சேரியிலும் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் விரைவில் தேசிய கட்சியாகும் என்றும், புதுச்சேரியில் கூட்டணி தொடர்பான முடிவை விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் எடுப்பார்கள் என்றும் கூறினார். மேலும் புதுச்சேரியில் அடுத்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஊசுடு தொகுதி தொண்டமாநத்தம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 200 பெண்களுக்கு இலவச சானிட்டரி பேட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊசுடு தொகுதி நிர்வாகி மற்றும் ஸ்ரீ சாய் அறக்கட்டளை நிறுவனர் சுசாந்திகா ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக குறிப்பிடப்பட்ட இலவச சானிட்டரி பேட்ஸ் வழங்கும் திட்டத்தின் முதற்கட்டமாக 200 பெண்களுக்கு சானிட்டரி பேட்ஸ் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் முன்னிலை வகித்தார். நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை நிர்வாகி செந்தில்குமார், ஊசுடு தொகுதி கிளை நிர்வாகிகள் அருணாச்சலம், முத்து, சிவா, கல்பனா, ஐயப்பன், பார்த்திபன், பிரவீன், லோகேஷ், நிரேஷ், தேவ உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 5000 ரூபாய் 6000 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ரூபாய் 6000 ரூபாய் 7000 உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 2025-26 சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 3618 பொது பிரிவு விவசாயிகளுக்கு ரூபாய் 4.28 கோடியும், 599 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ரூபாய் 52.03 லட்சமும் என மொத்தம் ரூபாய் 4,80,73,350 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகைக்கான காசோலை வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் ராஜசேகரன் முன்னிலையிலும் நடைபெற்றது. சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் ராஜம், சட்டப்பேரவை உறுப்பினர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்திய உணவுக் கழகத்திடம் நெல் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 2 வீதம் வழங்கப்படும் விற்பனை ஊக்கத்தொகையில் ரூபாய் 1.02 லட்சமும், நிலத்தடி நீர்ப்பாசன குழாய் அமைத்த விவசாயிகளுக்கு ரூபாய் 3.22 லட்சம் மானியமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வேளாண் துறை இயக்குநர் ஜெயசங்கர், காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டார்கள்.
அருகே பிள்ளையார்குப்பம் பாலத்தின் உடைப்பகுதியில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் தூக்கில் தொங்கியபடி கிடந்தது. இதனை பார்த்த பகுதியினர் வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் பாலத்தின் இடைப்பகுதியில் கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவரின் உடல் அழுகிய நிலையில் இருந்ததால் அவர் யார் என்பது உடனடியாக தெரியவில்லை. இதையடுத்து போலீசார் சடலத்தை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு பின்னர் தூக்கில் தொங்குவிடப்பட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக பகுதியில் உள்ளவர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் புதிய கட்டிடத்திற்கு இடம் மாறிய பேங்க் ஆஃப் இந்தியா கிளையை மண்டல மேலாளர் மோகன் மறைதி திறந்து வைத்தார். காரைக்கால் பாரதியார் வீதியில் கடந்த 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பேங்க் ஆஃப் இந்தியா கிளை தற்பொழுது மாமாதம்பி மரைக்காயர் வீதியில் புதிய கட்டிடத்தில் செயல்படுவதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதிய கட்டிடத்தை பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் மண்டல மேலாளர் மோகன் மறைதி திறந்து வைத்தார். புதிய கிளை அலுவலகத்தில் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான வங்கி சேவைகளை சிறப்பாக வழங்கும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காரைக்கால் கிளை மேலாளர் பிரவீன்குமார், ஆபீசர் அசோசியேஷன் பொது மேலாளர் அமர்நாத், ஸ்டாப் யூனியன் பொது மேலாளர் ஸ்ரீதர், SC/ST மற்றும் OBC அசோசியேஷன் நிர்வாகி பொற்செழியன், முதன்மை மேலாளர் சிபு சிறியன், வங்கி ஊழியர்கள் மற்றும் வங்கி வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை முற்றிலுமாக திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு CPM மாவட்ட செயலாளர் 4 புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச மாத ஊதியமாக 26,000 ரூபாய் வழங்க வேண்டும், அனைத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட இந்திய தொழிற்சங்க மைய நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய தொழிற்சங்க மையத்தின் புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ராமசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். சாலை மறியல் போராட்டத்தால் புதிய பேருந்து நிலையம் அருகே சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. காரைக்கால் மாவட்டம் முழுவதும் 1 முதல் 19 வயதுக்குட்பட்ட சுமார் 53,600 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு 2ஆம் கட்டமாக குடல் புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கும் பணி துவங்கியது. திருநள்ளாறு அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜசேகரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மாத்திரைகளை வழங்கினார். தொடர்ந்து குடல் புழு நீக்கும் மாத்திரைகளின் அவசியம் குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மாத்திரைகளை தவறாமல் உட்கொள்வதன் மூலம் இரத்த சோகை, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி குறைபாடுகளை தடுக்க முடியும் என நலவழித்துறை தெரிவித்தது. மாணவர்கள் மாத்திரைகளை எடுத்துக் கொள்வதை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. காரைக்கால் மேல காசாக்குடியில் உள்ள குட் ஷெஃபர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் வளாகத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் 14 மற்றும் 17 வயதுக்குட்பட்ட ஆண், பெண் பிரிவுகளில் 28 அணிகள் பங்கேற்றன. பரிசளிப்பு விழாவில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் ராஜசேகரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள், பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் இளம் வீரர்களின் திறமைகளை ஊக்குவிக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான வாழ்க்கை திறன் பயிற்சி முகாம் மாநில பயிற்சி மையம் சார்பில் தேசிய மக்கள் தொகை கல்வி திட்டம் மற்றும் NCERT இணைந்து நடத்தியது.
பயிற்சியை சுகுணா சுஹிர்தாபாய் துவக்கி வைத்தார். உளவியல் துறை நிபுணர் டாக்டர் அனிதா ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தார். மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு தேவையான வாழ்க்கை திறன்களை வகுப்பறை செயல்பாடுகளுடன் ஒருங்கிணைத்து கற்பிப்பது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. மாணவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது, அவர்களுடன் நேர்மறையான உறவை உருவாக்குதல், பயனுள்ள தகவல் தொடர்பு, மன அழுத்தம் மற்றும் உணர்வுகளை கையாளுதல் உள்ளிட்டவை குறித்து விளக்கப்பட்டது. மேலும் உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தும் சுய விழிப்புணர்வு, பரிவு, விமர்சன சிந்தனை, படைப்பு சிந்தனை, முடிவெடுத்தல், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல், தனிநபர் உறவு, தகவல் தொடர்பு, மன அழுத்தத்தை கையாளுதல், உணர்வை கையாளுதல் உள்ளிட்ட 10 முக்கிய வாழ்க்கை திறன்கள் குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியின் மூலம் ஆசிரியர்களின் திறன் மேம்படுவதுடன் மாணவர்களுக்கு பாதுகாப்பான, நேர்மறையான மற்றும் கற்றலுக்கு ஏற்ற சூழலை வகுப்பறையில் உருவாக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டது. பயிற்சிக்கான ஏற்பாடுகளை மாநில பயிற்சி மைய விரிவுரையாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான பெரியகாட்டுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சசிகுமார். இவர் கடந்த சில நாட்களாக புதுச்சேரி வெள்ளினூர் பகுதியில் வசித்து வந்தார். இந்நிலையில் இன்று பெரியகாட்டுப்பாளையம் அடுத்த ரங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் சசிகுமார் தனது நண்பர் ராஜாவுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கு திடீரென வந்த 6 பேர் கொண்ட கும்பல் சசிகுமார் மற்றும் ராஜாவை நோக்கி நாட்டு வெடிகுண்டுகளை வீசியதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு வெடிகுண்டு குறித்தவரை அருகில் இருந்த வீட்டின் மீது விழுந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சசிகுமார் மற்றும் ராஜா அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். அப்பொழுது அந்த கும்பல் வீசிய மற்றொரு நாட்டு வெடிகுண்டு வெடிக்காமல் கீழே விழுந்ததாக தெரிகிறது. இதையடுத்து சசிகுமார் மற்றும் ராஜா இருவரும் வெவ்வேறு திசைகளில் ஓடினர். சசிகுமார் வயல்வெளி வழியாக தப்பி செல்ல முயன்றார். ஆனால் அவரை விடாமல் பின்தொடர்ந்து சென்ற கும்பல் அவரை சுற்றி வளைத்து கத்தியால் சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்த சசிகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி போலீசார் மற்றும் புதுச்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். சசிகுமாரின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் சசிகுமாருக்கும் சிலருக்கும் இடையே ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலைக்கான முழுமையான காரணம் என்ன, சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து ரெட்டிச்சாவடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து துறையின் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வன், சிறப்பு அலுவல் அதிகாரி நிர்மலா, கண்காணிப்பு பொறியாளர்கள் சுந்தரமூர்த்தி, சந்திரசேகரன், அனைத்து கோட்ட செயற்பொறியாளர், உதவி பொறியாளர்கள் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதன்படி அனைத்து நிதி ஒப்பந்த புள்ளி கோப்புகளும் இம்மாதம் 12ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். விரிவான மதிப்பீடு மற்றும் ஒப்பந்த புள்ளி வெளியிடும் பணிகள் தயாரிக்கப்பட்டு 14/8/2026க்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அனைத்து கண்காணிப்பு பொறியாளர்களும் இதற்கான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற மேம்பாட்டு பணிகள் இம்மாத இறுதிக்குள் முடிக்க உத்தரவு. கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் நகர சாலை விளக்குகள் மற்றும் அழகுபடுத்தும் பணிகள் தடையில்லா சான்றிதழ் மற்றும் நிர்வாக அனுமதி பெறப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்பட வேண்டும். காரைக்கால் நகர பகுதியில் உள்ள சாலை அகலப்படுத்தப்பட்டு கழிவுநீர் கால்வாய் மறுசீரமைக்கப்பட வேண்டும். இத்திட்டத்தின் மதிப்பீட்டு செலவு ரூபாய் 57 கோடி ஆகும். தொழில்நுட்ப ஒப்பந்த புள்ளி திறப்பதற்கான டெண்டர் 13/8/2026 அன்று இறுதி செய்யப்படும். மத்திய சாலை உள்கட்டமைப்பு நிதி மூலம் கோரிமேடு மூலகுளம் சந்திப்போரை பணிகளுக்கான பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. பணிகள் தொடங்கப்பட உள்ளன. ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள் பணிகள் தொடங்கப்பட வேண்டும். பொதுப்பணித்துறை அமைச்சர் தமது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதன் அடிப்படையில் பணிகளை துவங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோரிமேடு எல்லை நுழைவாயில் மற்றும் காலப்பட்ட நுழைவாயில் ஆகிய பகுதிகளில் அழகுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கதிர்கமம் கலைக்கல்லூரி ரூபாய் 48 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான பிரச்சனையால் நிலுவையில் உள்ளன. பணிகளை உடனடியாக தொடங்குவதற்கு தேவையான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 130 பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது.
பேருந்து நிறுத்தத்தின் வடிவமைப்பு ஒப்புதல் கிடைத்த பின்னர் இப்பணிக்கான டெண்டர் இன்று இறுதி செய்யப்படும். திட்ட மதிப்பீட்டு செலவு ரூபாய் 5.80 கோடியாகும். ஒரு பேருந்து நிறுத்தத்திற்கான மதிப்பீட்டு செலவு ரூபாய் 7 லட்சம் ஆகும். மூலதன முதலீட்டுக்காக மாநிலங்களுக்கு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் நேரு வீதி முதல் ஐயங்குட்டிப்பாளையம் வரை யூ வடிவ கால்வாய் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும். கால்வாய்களை பொதுப்பணித்துறை மூலமாகவே முறையாக பராமரிக்குமாறு அமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். 4 பிராந்தியங்களிலும் 24 மணி நேர குடிநீர் விநியோகத்திற்கான உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும். 4 பிராந்தியங்களிலும் 24 மணி நேர குடிநீர் விநியோகத்திற்கான டிபிஆர் உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே ஏனாம் பிராந்தியத்திற்கான டிபிஆர் தயாரிக்கப்பட்டுள்ளது. 50 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கான இடங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. நிலுவையில் உள்ள பணிகளுக்கு தீர்வு காணும் வகையில் செயலாளர், கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளுடன் இணைந்து கள ஆய்வு மேற்கொள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். செலவினங்களை உடனடியாக பதிவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பொதுப்பணித்துறையில் அனைத்து பணிகளின் தற்பொழுது நிலை அறிக்கைகளும் உடனடியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என பல்வேறு அறிவுறுத்தல்களை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அறிவுறுத்தினார். இதேபோல் சுற்றுலாத்துறை, மீன்வளத்துறை, துறைமுகத்துறை, தொழிலாளர் துறை, காதி போர்டு உள்ளிட்ட துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியை சேர்ந்தவர் ஞானவேல். இவரது மகள்கள் மோனிகா ஸ்ரீ மற்றும் புனிதா ஸ்ரீ. இவர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பரதநாட்டியம் கற்று வந்தனர். மோனிகா ஸ்ரீ தற்பொழுது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படித்து வருகின்றார். அதேபோன்று புனிதா ஸ்ரீ ஞானவேல் பிரான்சில் கணக்கியல் படித்து வருகின்றார். இவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பரதநாட்டியம் கற்று வந்தவர்களின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா கம்பன் கலையரங்கில் நேற்று நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக கணேச புஷ்பாஞ்சலி, அலாரிப்பு, ஐதீஸ்வரம், கௌத்துவம், கௌலை, வர்ணம், கீர்த்தனம், பரதம், தில்லானா ஆகியவைகள் நடைபெற்று மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. இந்த பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வில் தர்மணி வைகுந்தன் நட்டுவாங்கம், கலைமாமணி, லயஹரி ஆங்கப்பன் மிருதங்கம், புதுவை KS பாலாஜி, ராம்ஜி பாடகர், கலைமாமணி ஸ்ரீனிவாசன் வயலின், இசை இளங்குயில் ரேகோன் புல்லாங்குழல் வாசிக்க மாணவர்களின் பரதநாட்டியம் அரங்கேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பரதநாட்டிய அரங்கேற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.